இப்போதுமே கிராமப்புறங்கள்ல சில வழக்கம் இருக்கு. பிணங்கள் எரிய சொல்ல இரவு நேரத்துல யாருமே சுடுகாட்டு பக்கம் போக மாட்டாங்க. ராமசாமி ஒரு நாள் அவருடைய வேலையை முடிச்சுட்டு இரவு நேரத்துல சுடுகாட்டு வழியா சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்காரு. அந்த சுடுகாடு 3 ஊருக்கு சேர்ந்தது. அதனால அன்னைக்கு அங்க பிணம் எரிக்கப்பட்டது யாருடையது அப்படின்னு அவருக்கு தெரியாது. அவர் அதை நினைச்சு பயப்படல. அவர் சாதாரணமா எப்பவும் போல சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அவருடைய கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பொண்ணு ராமசாமி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போக சொல்ல அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். ஐயா, எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட வந்தவங்க எல்லாரும் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு எப்படி என்னுடைய கிராமத்துக்கு போகிறதுன்னு தெரியல. தயவு செய்து என்னோட கிராமத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப ராமசாமிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. யாரு இந்த பொண்ணு, அதுவும் இந்த நேரத்துல சுடுகாட்டுல? பிணம் எரிக்க வந்தவங்க யாராவது இந்த பொண்ணை தவறுதலா எங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இரவு நேரத்துல அந்த பெண்ணை தனியா அங்க விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. அவர் போகிற வழியில தான் அவளுடைய வீடு இருக்கிறதா சொல்றா. அதனால அவளை அங்கேயே இறக்கி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. சைக்கிள்லயும் அந்த பொண்ணை ஏற சொல்றாரு. சைக்கிள் அவர் ஓட்டிக்கிட்டு போக போக சைக்கிள் ரொம்ப கனமாகிற மாதிரி அவருக்கு தோணுது. வழக்கத்தை விட ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி அவருக்கு தோன்ற ஆரம்பிக்குது. ஏதோ சைக்கிள்ல பிணத்தை ஏத்திக்கிட்டு போற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்த காரணத்தால அவர் போகிற வழி முழுக்க சேரும் சகதியுமா இருக்கு. சின்ன சின்னதா இருக்கிற பள்ளங்கள்ல தண்ணியும் தேங்கி இருக்கு. அந்த இரவு நேரத்துல நிலாவுடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்கிற அந்த சமயத்துல ராமசாமியால ரொம்ப நேரம் சைக்கிளை ஓட்ட முடியல. ஒரு இடத்துல நின்னு, அம்மா, உன்னை அங்க ஏத சொல்ல ரொம்ப லேசா இருந்த மாதிரி இருந்த, இப்ப என்னன்னா ரொம்ப கனமா இருக்க, என்னால இதற்கு மேல சைக்கிளை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி பக்கத்துல தேங்கி இருக்கிற தண்ணியில பார்க்கிறாரு. அவருக்கு பின்னாடி எரிந்து போன நிலையில ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வை பார்த்த ராமசாமியுடைய ஈரக்குலையே நடுநடுங்கி போகுது. அவர் அங்கேயே சைக்கிளை போட்டுட்டு வேகமா அவருடைய கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு போனதும் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அவருடைய மனைவி கிட்டையும் சொல்றாரு. ஆனா அன்னைக்கு இரவு படுத்து தூங்கின ராமசாமி மறுநாள் எழுந்திருக்கவே இல்லை.